குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2023 டிசம்பர் மாதம் 26ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 10ஆம் நாள். இன்று செவ்வாய்க்கிழமை. அதோடு மட்டுமல்லாமல் பௌர்ணமி திதி. இன்றைய நாளில் அருகிலுள்ள முருகன் கோயிலுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்து வருவது மிகவும் நல்லது. அதே போல் திருவண்ணாமலை கிரிவலம் சென்று வருபவர்கள் இன்று செல்லலாம். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தாமி தரிசனம் செய்துட்டு வருவது மிகவும் சிறப்பு. இன்று சூரிய உதயம் காலை 6:26. சந்திராஷ்டம தினம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. யாரிடம் வம்பு வச்சுக்காதீங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பது மிகவும் சிறப்பு. 26/12/2023 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் கூறிக்கொள்கிறோம். 26/12/2023 இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது அனைத்து ராசி நேயர்களுக்கும் பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மதிப்பு நிறைந்த நாள். நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதே போல் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். வாகன வசதிகள் அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. சொத்து சுகங்கள் சேர்ப்பீங்க. வியாபாரத்தில் புதிய யுக்தியை கையாண்டு அனைத்து லாபங்களையும் நீங்கள் அடைவீங்க. அதிகமான லாபங்களை அடைவீங்க. அனைத்து வாடிக்கையாளர்களையும் புதிய வாடிக்கையாளர்களை பெறக்கூடிய ஒரு நல்ல தினமாக இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருமே உங்களை அனுசரித்து போவார்கள். உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இன்று கொஞ்சம் நீங்கள் அமைதியாக தான் இருக்கணும். ஆடம்பர செலவு பண்ணாதீங்க. அதனால் செலவுகள் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. நீங்கள் நினைத்த காரியங்கள் நடைபெறுவதில் கொஞ்சம் சிக்கல் ஏற்படுவதால் இன்றைக்கி பொறுமையாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அனுசரித்து போங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. நிதானமாக பேச்சுக்கள் இருக்கட்டும். விட்டு கொடுத்து போங்க இன்னைக்கு நாளை பொறுத்த வரைக்கும். அதே போல் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் பிறக்கக்கூடிய நல்ல நாள். வியாபாரத்தில் லாபங்கள் குறைந்தாலும் நட்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. வேலை செய்பவர்களுக்கு பணிபுரிகின்ற இடத்தில் உங்களுக்கு சற்று மன சச்சரவு ஏற்பட்டாலும், மன கஷ்டம் ஏற்பட்டாலும் நீங்கிவிடும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, மனதளவில் சில மாற்றங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் புரிதல் அதிகரிக்கும். அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. இழுபறியான சில வரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஆர்வம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் உங்களோடு சேருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. எதுலேயுமே கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கும். எதுலேயுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானத்தோடும் இருந்தீங்கன்னா இன்றைய நாள் வெற்றிகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல தினமாக இந்த தினம் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரோடையுமே சண்டை சச்சரவு வச்சுக்காமல் பொறுமையாக இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே போல் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனம் தேவை. வியாபாரத்தில் லாபங்கள் பன்மடங்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். அதே போல் போட்டிகளும் அதிகரிக்கும். சமாளித்து கொள்ளுங்கள். பூர்வீக வீட்டை விரிவுபடுத்துவீங்க. கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது. அனைவருமே அனுசரித்து போய்க்குங்க. அனாவசிய செலவுகள் எதுவுமே பண்ணாதீங்க. அதே போல் அரசு காரியங்கள் ஏதாவது நடக்கணுன்னாக்கா அது கொஞ்சம் தாமதப்படும். மேலும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக இருங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான யோகம் இன்றைக்கி இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசினியர்களே,
கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த நாள் மிக ஒரு வெற்றிகரமான ஒரு நல்ல நாள். எல்லா தடைகளுமே விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. அதே போல் உற்றார் உறவினர் வழியில் கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க. எதிர்பார்த்த உதவிகள் இனி கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தில் செல்வ செழிப்பு கிடைக்கும். லாபங்கள் கிடைக்கும். தனவரவுகள் அதிகமாகும். தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேருவதற்குண்டான நல்ல வாய்ப்பு. புதிய பயணங்கள், புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கற்றுத்தரும். பொன் பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். புண்ணிய ஸ்தலங்கள் சென்றுவதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. மேலும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் இன்றைக்கி நிறைவேற்றி வைப்பீங்க. உங்களுடைய முயற்சியில் செயல்களாகக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதன் மூலம் அனுபவம் கண்டிப்பாக கிடைக்கும். தாய் வழி தந்தை வழி உறவுகளிடமும் தாயிடம் தந்தையிடம் நீங்கள் அனுசரித்து போவது மிக நல்லது. குடும்ப பிரச்சனைகளை மனசோடு வச்சுக்கோங்க, யார்ட்டுமே சொல்லிடாதீங்க. நீண்ட நாள் ஆசைகள் மனதில் இருந்தால் கண்டிப்பாக இன்றைக்கி அது நிறைவேறும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான யோகம் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளாக உடம்பில் ஏதாவது குறைபாடு இருந்ததுனாக்கா ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. குடும்பத்தில் மாத்திரம் கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க. திடீர் செலவுகள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கூட்டாளிகளில் கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க. புதிய முயற்சிகள் ஏதாவது எடுக்கிறதா இருந்தால் இன்றைக்கி வேண்டாம். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அதே போல் அலுவலகத்தில் அனைவரிடமும் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு தடுமாற்றம் இருக்கும். முடிவு எடுப்பதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படக்கூடிய நாள். உங்கள் மீது விமர்சனங்கள் தோன்றி மறையக்கூடிய ஒரு நாள். அலுவலகத்தில் நீங்கள் அமைதியாக இருக்கணும், கோபப்படாதீங்க. அனைவரையும் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. வழக்கு ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உத்தியோகத்தில் நீங்கள் சூழ்நிலைகளை அறிந்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது. வியாபாரத்தில் உங்கள் லாபங்கள் அதிகரிக்கும். வியாபார ரகசியங்களை தயவுசெய்து காப்பாற்றுங்க. உங்களுக்கு போட்டிகள் அதிகமாக இருப்பதனால பொறுமையாகவும் நிதானமும் இருந்தால் இந்த நாள் ஒரு வெற்றி மிகுந்த நல்ல நாள். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள். நவீன கருவிகள்லாம் வாங்குவீங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்துவீங்க. சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீங்க. வாடிக்கையாளர்கள் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் என்று அறிமுகம் ஆவார்கள். உங்களுக்கு தடையாக இருந்த எல்லாருமே இன்று விலகிச் செல்லக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. தன வரவுகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு. கணவன் மனைவிக்குடைய ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை நல்லபடியாக இன்றைக்கி முடியும். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து ஒற்றுமை கிடைக்கக்கூடிய நல்ல நாள். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் விருந்தினுடைய வருகை, உற்றார்வர்களுடைய வருகை உங்கள் மனதிற்கு மிக மகிழ்ச்சி. நீண்ட நாளாக தடைப்பட்ட பயணங்கள் எதாக இருந்தால் இன்றைக்கி செய்வீங்க. அதே போல் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. சொத்து சுகங்கள் சேர்ப்பதற்குண்டான வாய்ப்பு. வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்திக்கிங்க. வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாள். உலகெங்கும் வாழும் கும்ப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத செலவு வரும். அலுவலகத்தில் உங்களுக்கு கொஞ்சம் தடைகள், பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அமைதியாக இருங்க. வியாபாரத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும், அதனால் அலைச்சல்கள் இருக்கும். பொறுமையாக டீல் பண்ணுங்கள். லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பு இல்லை. பொழுதுபோக்கு விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாள். உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்குங்க. உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. எதுலேயுமே கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க. எல்லாத்துலேயும் அனுசரித்து போனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, வியாபார நிமித்தமாக உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கு உண்டான முதலீடுகள் என்று கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு பல்வேறு வகையான அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஒற்றுமை, அந்யோன்யம் எல்லாமே கிடைக்கும். உயர் பொறுப்புகள் இருப்பவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அரசு வழியில் உதவி ஏற்பட்டீங்கன்னா கிடைக்கும், அல்லது
வேறு எங்கேயாவது பண உதவி கேட்டிருந்தீங்கனாலும் கண்டிப்பாக இன்று கிடைக்கக்கூடிய நாள். வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உண்டான யோகம் இன்றைக்கி இருக்கிறது. மேலும் இன்று சொத்து சுகங்கள் வாங்குவதற்குண்டான யோகம் இன்று இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். பல்வேறு பணிகளில் இதனால் இருந்து வந்த சுணக்கமெல்லாம் போய் இன்றைக்கி ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நேயர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் நிறையா செய்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் உதவி செய்ய முடிந்தால் தயவுசெய்து உதவி செய்யுங்க. சோழி பிரசன்னம் பார்க்குறோம். அதே போல் ஜாதகம் நல்ல முறையில் பார்க்குறோம், துல்லியமாக பார்த்து தரோம். தேவைப்படுவர் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு வெற்றி மிகுந்த ஒரு பொன்னான நல்ல நாளாக நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நடக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெயகுரு ராயா.